அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மேசராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன். இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நகர்வுகளால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இப்போது மேசராசி அன்பர்கள் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசி நாதன், அதாவது 6ஆம் இடத்தில், அதாவது சனியோடைய நேரடி பார்வையில் இருந்து இப்போது பெயர்ச்சியாகி 13ஆம் தேதி 7ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் பண்ண போகிறாருங்க. அதே சமயத்தில் சூரிய பகவானும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு, அதாவது புதனோட, அதாவது இணைஞ்சு புதன் ஆட்சி, அதே மாதிரி உச்ச பலம் பெற்று மூல திரிகோண பலத்தில், அதாவது இது ஒரு விபரீத ராஜயோகத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமையப்போகுதுங்க. அதே மாதிரி இந்த வருடக்கோள்களை பற்றி பார்த்துட்டோம்னா சனி 12ஆம் இடத்துலையும், உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் 3ஆம் இடத்துலையும், அதே மாதிரி ராகு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் பாவகத்திலையும் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த செப்டம்பர் மாதம். அப்போது இந்த சமயத்தில், இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய குடும்பம் சார்ந்த சில விஷயங்கள், அதே சமயம் உங்களுடைய தொழில், பண வரவு, எதிர்கால தேவைகளை நாம் எப்படி பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சாதகமான வாய்ப்புகள் அமையப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக உங்களுடைய ராசி நாதனை 7ஆம் இடத்துக்கு சஞ்சாரம் பண்ணப்படுது. அற்புதமான ஒரு காலகட்டம் தாங்க. ஏன்னா உங்கள் ராசி நாதனுங்கிறவர் உங்களுடைய முழு தைரியத்தையும் வீரியத்தையும் உங்களுடைய செயல்திறன் செல்வாக்கு பலத்தையும் கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் கடந்த காலத்தில் பார்த்துட்டோம்னா 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போது அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் சனி 12ஆம் இடத்துல இருந்து, அதாவது 7ஆம் பார்வையை பார்த்துட்டு இருந்தது. அப்போது உங்களுடைய பலம், செல்வாக்கு, உங்களுடைய செயல்பாடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தெளிவான ஒரு முடிவுகள் எடுக்க முடியாத சூழ்நிலைகளில் நீங்கள் தள்ளப்பட்டிருப்பீங்க. இன்னொன்று பார்த்தோம்னா சனி 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுக்கு தேவையில்லாத வீண் செலவுகள், விரயங்கள் சம்மந்தப்பட்டது நீங்கள் ஒரு கணக்கு போட்டிருப்பீங்க. ஆனால் இதை செய்யலாம், இந்த ஒரு நல்ல செலவை நாம் சுப செலவை செய்யலாம் அப்படின்னு போட்ட கணக்கு மாறி தேவையில்லாத எதிர்பாராத செலவுகளை உருவாக்கியிருக்கும். இதனால் சிலருக்கு பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல அந்த சனி பார்த்ததுனாலையும், ராசிநாதன் 6ஆம் இடத்துல அமர்ந்ததுனாலையும் உங்களுக்கு கடன் சுமைகள் அதிகமாகிருக்கும். சிலருக்கெல்லாம் உழைப்பு அதிகமாக சிந்தியிருப்பீங்க. ஆனால் அந்த உழைப்புக்கு தகுந்த பலன்கள் இல்லாமல் போயிருக்கும். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 13ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது, அதுவும் உங்கள் ராசி நாதன் 7ஆம் பார்வையை உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு உற்சாக பலத்தை கண்டிப்பாக கொடுக்க போகுதுங்க. உற்சாக பலங்கிறது என்ன? அதாவது இது வரைக்கும் நீங்கள் எந்த விஷயத்தை தள்ளி போட்டீங்களோ, எந்த முயற்சிகள் எடுத்து எந்த வேலைக்காக கஷ்டப்பட்டீங்களோ, அது நம்மளால் முடியாமல் தள்ளி போயிட்டு இருந்ததோ, அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி உங்களுக்கு நீங்களுடைய திருப்திகரமான சில காரியங்களை நீங்கள் நிச்சயமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இது அமையப்போகுதுங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எதிர்பாராத சில நல்ல லாபகரமான விஷயங்களை உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு பலன்கள் கண்டிப்பாக லாப ராகு ஏற்படுத்தி கொடுக்கும். இதற்கு காரணம் இன்னொரு விதத்தில் சொல்ல போனோம்னா 3ஆம் இடத்துல குரு இருக்குங்க. அந்த குரு இந்த செவ்வாயை, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயை 13ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது இந்த செவ்வாய் பயிற்சிக்கு பிறகு அந்த குரு செவ்வாய் பலம் பெற்று, குருவோடைய பலம் பெற்று அமர போகிறார். அப்போது இந்த சமயத்தில் உங்களுக்கு முயற்சிகள் உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும். அது உங்களுடைய பயணங்களால் வெற்றி
ஒரு உண்மையான ஒரு மதிப்புக்குரிய ஒரு செல்வாக்கான ஒரு இடத்துல உங்களை உட்கார வைக்கக்கூடிய ஒரு நேர காலம் உருவாக போகுதுங்க. அதே சமயம் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு 9ஆம் பார்வையாக, அதாவது ராகு 11ஆம் இடத்தை பார்க்குதுங்க. அப்போ அந்த 11ஆம் இடத்தில் இருக்க ராகு இந்த குரு 9ஆம் பதவியை பார்க்கும்போது உங்களுக்கு எதிர்பாராத சில லாபகரமான சில விஷயங்கள், ஏன்னா எப்போவுமே ராசிநாதன் பலம் பெற்று இருந்தால் தான் சில வாய்ப்புகள் வந்தாலுமே நமக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தி இருக்க முடியுங்க. ஆனால் கடந்த காலத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் கூட நீங்கள் ஒரு இடத்துல வேலை செஞ்சுருப்பீங்க, கடுமையான முயற்சிகள் எடுத்திருப்பீங்க. ஆனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு நபருக்கு அது சாதகமாக போய் முடிஞ்சிருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய ஒரு புகழோ அல்லது ஒரு பதவியோ அல்லது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வருமானமோ அடுத்தவங்களுக்கு போய் சேர்ந்திருக்கும். ஆனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் தடை ஆகியிருக்கும். அந்த சூழ்நிலைகள் மாறக்கூடிய ஒரு காலம்தான் இந்த செப்டம்பர் மாதம். அப்போது அது லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு ஆகப்போகுதுங்க. அதே சமயம் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன் சரியாக, அதாவது 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போது இந்த 5ஆம் இடத்தில் கேதோட சஞ்சாரம் பண்ணினதுனால உங்களுக்கு கடந்த காலத்தில் பார்த்துட்டோம்னா குழந்தைகள்னாலையும் அதே மாதிரி அவங்களுடைய கல்விக்காகவும் அவங்களுடைய தேவைகளை சரியான முறையில் அவங்களுடைய வெற்றிங்க ஒரு வாய்ப்புகளை அவங்க அடையாத முடியாத சூழ்நிலைகள் உருவாகிருக்கும். ஏன்னா சிலர் பார்த்தோம்னா கல்வியில் மந்தமாக இருக்கிறது, இல்லை படிப்பில் அவங்க நினச்ச மாதிரி ஒரு படிப்பை அவங்களுக்கு அமையாத மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உருவாகிறது, இல்லையா ஒரு மருத்துவ செலவுகள் உண்டாக்குறது, அவங்களுடைய என்ன தேவைங்கிறது அதனுடைய சிந்தனைகளே உங்களுடைய காலத்தை எப்படி நம்ம இவங்களை இப்போ சரிப்படுத்துறது, எப்படி உங்களுடைய வாழ்க்கை நடைமுறையை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுறது அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் அந்த சிந்தனைக்கு தகுந்த மாதிரி ஒரு சாதகமான வாய்ப்புகள் அமையாமல் இருந்திருக்கும். அதற்கு காரணம் பார்த்தோம்னா கேதோட சூரியன் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாருங்க. அப்போது அதே சமயத்தில் புதனோடைய அமைப்பும் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது அவங்களுக்கு தேவையான ஒரு பிரச்சனைகளை சரிப்படுத்த முடியாமல் இருந்த சூழ்நிலைகள் மாறி புதன் 6ஆம் இடத்திற்கு இந்த 15ஆம் தேதி சஞ்சாரமாக போகிறாருங்க. அப்போ அந்த புதன் 6ஆம் இடங்கிறது உங்களுடைய ஸ்தானத்துக்கு, அதாவது எதிரி, நோய், அதே மாதிரி வம்பு வழக்கு, கடன் பிரச்சனைகள், இந்த சம்பந்தப்பட்ட இடத்துல புதன் 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல அதாவது உட்கார போகிறார். அப்போது அதாவது கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு தகுந்த மாதிரி இந்த புதன் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. நீங்கள் எதற்காக நீங்கள் பாடுபட்டீங்களோ, எதற்காக நீங்கள் முயற்சிகள் எடுத்தீங்களோ, எதுக்காக நம்ம எப்படி நம்ம இந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணி ஜெயிக்கணும்னு நினச்சி நீங்கள் ஒரு போராட்டத்துக்கு அதாவது தேவையான முயற்சிகள் எடுத்து முடியாமல் இருந்ததோ, அது வீடு கட்டுற விஷயங்களாக இருக்கலாம், இல்லையா திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்லையா ஏற்கனவே திருமணம் பண்ணி அதாவது அந்த வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது, இதை எப்படி சரிப்படுத்துறது அப்படின்ட்டு ஒரு போராட்டங்களை சந்திச்சிருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி. ஆனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக உங்களுடைய முழு நம்பிக்கையை வச்சு அது யாருடைய சப்போர்ட்டு பலம் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு உணர்ந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய உங்களுடைய திறமை கண்டிப்பாக பலம் பெறப்போகுதுங்க. அதே சமயத்தில் யார் என்னென்ன நமக்கு எல்லாருக்காகவும் கஷ்டப்பட்டோம், எல்லாருக்காகவும் உதவி செய்தோம், ஆனால் யாராலே எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிருச்சு, இப்போ எல்லாமே வீணாக போச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாயிருக்கும். காரணம் 5ஆம் இடத்துல கேது இருந்ததுங்க. அந்த கேதுங்கிறது ஒருத்தருடைய வாழ்க்கையில் எல்லாமே வெறுத்து போச்சு, எதுவுமே வேண்டாம் எனக்கு எல்லாமே கடந்த காலத்தில் பார்த்துட்டோம்னா தோல்விகள் அதிகமாகி போயிடுச்சு, என்னுடைய அதாவது உண்மையான ஒரு அன்புக்கு யாருமே அதை புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு யாரும் இல்லை, என்னை காயப்படுத்திட்டாங்க, என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க. இன்றைக்கி வெளியில் இருக்கிற ஆளுங்க அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள நம்ம உணர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக மேசராசி அன்பர்கள் சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா அந்த 5ஆம் இடத்து கேது, அந்த இடத்துல ஆத்மகாரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவானும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாருங்க. அப்போது இந்த சமயத்தில் உங்களுக்கு என்னவோ எல்லாமே இழந்த மாதிரி ஒரு உணர்வை தூண்டி விட்டுருக்கும். முயற்சிகள் எடுத்தாலும் இது செய்து என்ன பண்ண போகிறோம், இது சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் கொடுத்துருக்கும். சிலருக்கெல்லாம் வேலை சம்மந்தப்பட்ட விதத்திலேயே அதாவது இழப்புகள் சந்திச்சிருப்பீங்க. வேலை இழக்கிறது, அடுத்த வேலை தேடுறது, அதுவும் கிடைக்காமல் போகிறது,
கொஞ்ச காலத்தில் அதாவது வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட ரீதியில் பிரச்சனைகள் ஏற்படுத்துறது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி சூரியன் பயிற்சி ஆகும்போது கண்டிப்பாக அது வலுவான ஒரு யோகத்தை கொடுக்குங்க. எல்லாத்த விட சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் தனஸ்தானாதிபதி, அதாவது 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறாருங்க. அப்போது உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாக்கும். அதே நேரத்தில் கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட உறவு முறையில் கொஞ்சம் கவனம், கொஞ்சம் பொறுமையாக விட்டு கொடுத்து போகக்கூடியது ரொம்ப அது நன்மையை கொடுக்கும். அதே நேரத்தில் விரயச்சனி, அதாவது விரயஸ்தானத்தில் சனி சஞ்சாரம் பண்ணுறதுனால 7.5 சனி நடந்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக செலவுகள் வரும். அது சுப செலவுகளாக நீங்கள் மாற்றிக்கணும். அதில் கொஞ்சம் எது செய்யலாம் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருந்து செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸாக இருக்குங்க. இப்போது நான் சொன்னது கோச்சார பலன். கோச்சாரங்கிறது சந்திரனை, அதாவது ராசியை மையமாக வச்சு சொல்லக்கூடிய இந்த பலன்கள். அதே நேரத்தில் உங்களுடைய லக்னங்கிறது தான், அதாவது உங்களுடைய விதி. அப்போது பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பாருங்கள். ஏன்னா திசாபுத்தி பொறுத்த வரைக்கும் தான் முழுமையான பலன்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க. அதனால் உங்களுடைய பிறவி ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இது மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய பலன்களை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு புதிய முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் செல்வாக்கு மிக்க சிறப்பு நாட்களாக அமையுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.